والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அவனது எல்லா சலாத்தும் எல்லா சலாமும் நமது நாயகம் நல்குணத்தின் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களது வார்த்தை தங்களது வாழ்க்கையாகவே மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத்தாபிஈன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் மேலும் நல்லதோடு அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய திக்ர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றிருக்கின்றார்கள் என்று அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு திக்ர் மஜ்லிஸ். உம்மத்தே முஹம்மதியாக அல்லாஹ் தஆலா நம்மை கொண்டு வந்தார். அந்த உம்மத்தே முஹம்மதியாக அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிமாக கொண்டு வந்தார். அந்த முஸ்லிமாக கொண்டதில் அல்லாஹ் தஆலா நம்மை அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய தாக்கிரியங்களாக அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இக்காலம். அல்லாஹ்வை அறவே நினைவில்லாமல் சுற்றித் திரிகின்ற காலம் இக்காலம். அல்லாஹ் என்று யாருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய காலம் இக்காலம். இக்காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்தது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்யக்கூடிய தாக்கிரியங்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், அதை பார்க்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதற்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் சொல்வோம், ரப்பனா லக்கல் ஹம்து வல் ஷுக்ரு யா அல்லாஹ். நாம் மிகப்பெரிய பாவிகள், நாம் எல்லாம் மிகப்பெரிய பாவிகள். ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் தஆலா நம்மை பொருந்திக் கொண்டான் என்ற வெளிப்பாடு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திக்ர் செய்யக்கூடிய அடியார்களாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் நாடாமல் எந்த ஒரு நலவும் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடாமல் எந்த ஒரு தீமையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுடைய நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கொடுத்த ஒரு வாய்ப்பென்று நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் முழுக்க இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் தஆலா திக்ர் மஜ்லிஸை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். அந்த வகையில் நாம் பார்க்க அல்லாஹ் தஆலா அல்-முஹ்னி யாக இருக்கிறார். அல்-முஹ்னி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அடியார்களுடைய தேவைகள் என்ன இருக்கிறதோ அதனை அத்தனையும் அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் பெரியார்கள் மற்றொரு அர்த்தத்தையும் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த திருப்பெரிபாக சொல்வார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர். சர்வபோல சிருஷ்டிகளினுடைய தேவையும் சதா எந்நேரமும் நொடிக்கு நொடி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் கடவுள் என்பது இல்லை அல்லாஹ் தவிர. அல்லாஹ் தவிர எந்த ஒரு கடவுளும் சரி தேவையை நொடிக்கு நொடி பூர்த்தி செய்யக்கூடியவராக இல்லை அல்லாஹ் தஆலாவை தவிர என்று பெரியார்கள் அவர்கள் விளக்கம் தந்து தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அல்-முஹ்னியாக இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கின்றார். உலகில் காபிர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள், முஷ்ரிக்கீன்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள், முனாஃபிகீன்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், மற்ற மாற்றுவது இனத்தார்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு முஸ்லிமாக இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு இருக்கின்றான். ஒரு காபிராக இருந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவனுக்கும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு இருக்கின்றான். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவனுக்கும் அவன் இருக்கின்றான். அல்லாஹ்
வகையில் அப்படிப்பட்ட அல்லாஹ்வை துதிப்போம். யா முனியோ 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 நம்முடைய எல்லாவித கலான பாடத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்மினுடைய பொருட்களால் அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்வானாக. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய இஸ்மாகிறது அல்-முஅ்தி. அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய தன்னுடைய அடியார்களுக்கு என்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்தால் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு செல்வம் என்பது தேவை, அல்லாஹ் தஆலா அதை கொடுக்கின்றார். மூச்சு என்பது தேவை, அதனை கொடுக்கின்றார். அவனுக்கு பேச்சு என்பது தேவை, அல்லாஹ் தஆலா அதனை கொடுக்கின்றான். அவனுக்கு அரசாட்சி என்பது தேவை, அவனையும் கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த மனைவி என்பது தேவை, அதனை கொடுக்கின்றான். சிறந்த கணவன் என்பது தேவை, அதனை கொடுக்கின்றான். இவ்வுலகில் படைப்பினருக்கு என்ன தேவைகள் இருக்கின்றனோ அதில் அனைத்தும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்தால் அதனை கொடுத்து அதனை பரிபூர்ணப்படுத்துகின்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு துஆ குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பதிவிடுகிறார். குல்லாஹு மாலிகுல் முல்க் துஃதில் முல்க மின் தஷா. அல்லாஹ் யா அல்லாஹ், நீ யாருக்கு அரசாட்சி நாடுகின்றாயோ நீ அரசாட்சியை கொடு யா அல்லாஹ். நீ மாநிலம் முழுக்காக அரசர்கள் எல்லாம் வேத அரசராக இருக்கின்றாய் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அவர்கள் கேட்ட துஆவாக அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தக்கூடிய விதம், அவர்களை ஒரு அரசராகவே அல்லாஹ் தஆலா வாழ செய்தார். அவர்களை அல்லாஹ் தஆலா சங்கையப்படுத்தினார். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்ஸத் என்ற கண்ணியத்தை கொடுத்தார். அல்லாஹ் தஆலா அது மட்டும் இல்லாமல் அடுத்த இன்னொரு துஆவில், நீ யாரை நாடுகிறாயோ அவர்களுடைய அரசாட்சியை பிடிக்கிடு, அவர்களை இழிவுபடுத்தியார்கள் என்று அவர்கள் துஆ கேட்டார்கள். நான் உதாரணமாக எடுத்து போனால் ஃபிரௌனை நான் எடுத்துக்கொண்டேன். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அரசாட்சியை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அரசாட்சியை கொடுத்தான். ஆனால் ரப்புக்குல் அலா, நான் தான் மிகப்பெரிய ரப்பு, நான் பெருமை அளித்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவனை இழிவுபடுத்தினான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அவன் உயர்ந்தவன், அவனை தாண்டி யாரும் இல்லை. நாம் எல்லாம் அவனுடைய அடியார்கள் எல்லாம் உள்ளத்தில் நாம் மேறிக்கொண்டு எல்லாரும் நாம் சீர் செய்வோம். அல்லாஹ் தஆலா நம்மை தாக்கியங்களாக அல்லாஹ் தஆலா நம்மை அவர்களுடைய கூட்டத்தில் சேர்த்து வைத்திருக்கிறார். நம்முடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து மறைத்தும் அருள்புரிவானாக என்று துஆவுடன் திக்ருகஜரிசை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு நமக்கு கூலி வழங்குவான் என்று துஆ செய்து இந்த திக்ருகஜரிசை நிறைவு செய்வோம். வாஹிரு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.